வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு உன்னை கைவிடாத தேவன் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் இதனுடைய பின்னணியை பார்த்து கர்த்தர் நம்ம கைவிடாத தேவன் என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து விட்டார் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாங்களாம். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க. கைவிடாத தேவன் என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் கைவிட்டார் என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிற ஜனங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. யார் 2 வம்சம் அப்படின்னா, சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் 2ஆக பிரியுது. வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிகிறது. வடக்கு இருக்கிற இஸ்ரவேலில் 10 கோத்திரம் இருக்கிறாங்க. தெற்கே இருக்கிற யூதாவில் 2 கோத்திரம், கொஞ்சம் மனேச கோத்திரம் அங்கங்கே கொஞ்சம் குடியிருக்கிறாங்க. ஒரு 2.5 கோத்திரம்னு வச்சுங்களேன். இது போல் குடியிருக்கிறாங்க. வடக்கே இருக்கிற இஸ்ரவேலை அசிரிய தேசத்தார் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. தெற்கே இருக்கிற யூதாவை பாபிலோன் தேசத்தார் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ தான் சுற்றில் இருக்கிற புறஜாதிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து விட்டார். அவங்க பேசிக்கிறாங்க சுற்றில இருக்கிற ஜனங்க. ஏன் இவங்களை கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு? இந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 2 வம்சத்தையும் அவங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? வெறுத்துட்டார், கைவிட்டார் என்று நம்ம சொல்ல ஆரம்பித்தாங்க. முக்கியமாக தெற்கே இருக்கிற யூதருடைய அடையாளமே என்னன்னா தேவாலயம் தான். பாருங்கள், யூதருடைய வீடு, தேவாலயம் இவைகளெல்லாம் பாபிலோன் அரசனால் இடிக்கப்பட்டு முந்தின சீரு முந்தின கீர்த்தியை இழந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க. தேவ பிள்ளைகளே, யூதருங்க கூக்குரல் இருறாங்க. எங்கள் அடையாளங்கள் காணுமே, எங்கள் வீடு காணுமே, எங்கள் தேவாலயம் காணுமே என்று சொல்லி இவங்க கூக்குரல் இட்டு எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போனோன்னா 1500 கிலோமீட்டரு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுறாங்க. எப்படி சிறைப்பிடிக்கப்பட்டாங்கன்னா, 2 கை கட்டப்பட்டிருக்கும், இன்னொருத்தன் கையோடு கட்டப்பட்டிருக்கும், 2 காலு கட்டப்பட்டிருக்கும். இது போல் நீளமாக ஒவ்வொரு காலோடு இன்னொருத்தர் காலு கட்டப்பட்டிருக்கும். இப்படி தான் சிறையிருப்புக்கு போகணும். எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க? 1500 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இவங்களுடைய கூக்குரலை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் இவங்களை கைவிட்டார், ஆண்டவர் இவங்களை வெறுத்துட்டார், ஆண்டவர் இவங்களோடு இருந்திருப்பானா, ஏன் இந்த நிலைமைக்கு இவங்க ஆளாகிறாங்க, இவங்க அடையாளங்கள் தெரியாதபடி ஏன் அழிக்கப்படுது, யெகோவா தேவன் என்று சொல்லி பண்டிகையும் திருவிழாவுமா கொண்டாட்டமாக இருந்த இவங்களுக்குள்ளே இப்பேற்பட்ட காரியம் ஏன் காணப்பட்டது என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 25ஆம் வசனத்தை கர்த்தர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்கம்மா. வானத்திற்கும் பூமிக்கும் அற்று போகிறது உண்டானா, சரி இங்கே கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்திற்கும் பூமிக்கும் சூரியன் சந்திரனுக்கு நான் செய்த உடன்படிக்கையை மறந்துட்டாலும் உங்களுக்காக நான் செய்யப்பட்ட உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொல்கிறார். உங்கள் கூக்குரலை கேட்டு உங்கள் அடையாளம் தெரிலன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க 2 வம்சத்தாரை கைவிட்டார் என்று சொல்லி பேசுகிறாங்க. நீ கவலைப்படாதே, நான் வானத்திற்கும் பூமிக்கும்
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உடன்படிக்கை செய்தார். நீ பகலுக்கு என்ன பண்ணு, வெளிச்சம் கொடு, இரவுக்கு நீ வெளிச்சம் கொடு. பூமி என்ன உடன்படிக்கை செய்தார்? வானத்திற்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இவைகள் எல்லாவும் மறந்தாலும் கர்த்தர் கைவிட்டாலும் தேவப்பிள்ளையே உன்னை என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஜனங்க கூக்குரல் நிமித்தமாக சுற்றில இருக்கிற ஜனங்க பேச ஆரம்பித்தாங்க, கர்த்தர் இவங்களை கைவிட்டார், வெறுத்துட்டார்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இயற்கையோடு செய்த உடன்படிக்கையை நான் மறந்தாலும் உனக்கு நான் செய்யப்பட்ட உடன்படிக்கையை மறக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லிட்டு 26ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. 26 அப்பொழுது தள்ளி சரி கவனிக்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனத்தின் சிறை, நான் இயற்கைக்கு செய்த உடன்படிக்கையை மறந்தாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் யூதருக்கு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன், அவங்கள கைவிட மாட்டேன்ட்டு 26ஆம் வசனத்தில் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி என் ஜனத்தை திரும்பவும் கொண்டு வந்து நாட்டுவேன், அவருடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய வேலை திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி யூத ஜனங்களை எரேமியா தீர்க்கதரிசினவனை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டுடைய வேலை வந்ததுன்னா துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, ஆரோனின் கோல் எப்படி ஒரே நாளில் துளிர்த்து பூத்து காய்த்ததோ அதே போல் தேவ பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, சபைக்கும் சரி கர்த்தருடைய வேலை வரணும். இதை தான் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைபட்ட போது எல்லாரும் மரியாம்மா கிட்ட போகிறாங்க. அவங்க யார் இடத்துல போகிறாங்க? இயேசுவின் இடத்துல போகிறாங்க. ஏனென்று சொன்னால் அவர் தேவகுமாரன், அற்புதங்களை செய்ய அவரால் தான் ஆகும் என்று சொல்லி மரியாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது வரைக்கும் கர்த்தர் எந்த ஒரு அற்புதமும் செய்யலை. அற்புதமே எதை செய்கிறாரு? கானாவூர் கல்யாணத்தில் கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். வந்த பிற்பாடு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரலன்னு உடனே மரியாம்மா சொல்கிறாங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கன்றாங்க. அவர் வேலை வந்தது, தண்ணி திராட்சை ரசமாய் மாறினார். தேவப்பிள்ளையே, உன் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் உனக்கு இறங்கி திரும்ப உன்னை நாட்டுவதற்கு கர்த்தருடைய வேலைக்காக நம்மளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேலை வந்துடுச்சுன்னா உன் குடும்பம் துளிர்க்கங்க, உன் வாழ்க்கை துளிர்க்கங்க, உன் ஊழியம் துளிர்க்கங்க, உன் சபையும் துளிர்க்க என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. அல்லேலூயா. சார், இது புரியுதுங்களா? என்ன பேசிக்கிறாங்க? 2 வம்சத்தாரையும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா, வடக்கே அசிரியாவுக்கு போயிடுச்சு, தெற்கே இருக்கிறது தான் ரொம்ப கொடுமை. அடையாளம் தெரியாதபடி அவங்க முந்தின சீரும் முந்தின கீர்த்தியை இழந்து சிறையிருப்புக்கு நடந்து போகிறத பார்த்த உடனே ஜனங்களெல்லாம் இவங்க கூக்குரலை பார்த்து சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இயற்கைக்கு செய்த உடன்படிக்கை மறப்பேன், உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அது மாத்திரமல்ல, உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உனக்கு இறங்குவேன், திரும்ப நாட்டுவேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போது கைவிடாது இருப்பேன் என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் என்ன பண்ணாது இருப்பேன், கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்கம்மா. நீ என் கட்டளையின்படி நடந்து நிறைவேற்றி நடந்து அவைகளை கை கொண்டா என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி வாசம் பண்ணி
அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். எப்போ தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நம்ம கர்த்தர் கைவிடாது இருப்பாருன்னா எல்லாரையும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 12ஆம் வசனத்தில், தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கர்த்தருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும்போது, இது சாலமோனிடத்தில் சொல்கிறார், உன் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். தேவப்பிள்ளையே, எல்லாரும் கிறிஸ்துவங்க கிடையாது. பைபிள் எடுத்தவங்களாம் கிறிஸ்துவங்க கிடையாது. அல்லேலூயா சொன்னவங்களாம் கிறிஸ்துவங்க கிடையாது. உன் கையில் இருக்கிற வேதத்தின்படி நடக்கிற பாருங்க, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு இருக்கிற பாருங்க, உனக்கு என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் பார்க்குற பாருங்க, அவங்க தாங்க கிறிஸ்துவங்க. கிறிஸ்துவை போல உன் சாயல் இருக்கணும், கிறிஸ்துவை போல உன் பேச்சு இருக்கணும். கிறிஸ்து என்ன சொல்லாரோ இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். யார் என் தாய், யார் என் தகப்பன், இந்த வேத வசனத்தின்படி நடந்து கொள்ளுகளை என் தாயும் என் தகப்பனுன்றார். அப்போ யார் கர்த்தருக்கு உறவாக இருக்க முடியும்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவங்க தான். அல்லேலூயா. தயவுசெய்து யாரும் தூங்காதீங்க. இங்கே பாருங்கள், அப்போது தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறவங்க, அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சபைக்கும் சரி தனிப்பட்ட காரியங்களை உனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்லிட்டு, நீங்கள் அதே ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா உனக்கு நீடித்த நாட்களை கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். கவனிக்கலாம், உன் சந்ததி ஆஸ்வதமாக இருக்கணும், உயர்வாய் காணப்படுவதற்கு நீ பார்க்கணுன்னா உனக்கு என்ன இருக்கணும், ஆயுசு நாட்கள் இருக்கணும்னு சொல்கிறார். ஆக தேவ பிள்ளையே,